வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அசுர சக்திகள்ல என்ன மாதிரி சக்திகள், அந்த அசுர சக்திகளை வச்சு நம்ம என்னென்ன சாதிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப இந்த மனித உடம்பு பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சக்திகளையும் உள்ளடக்குனது. இந்த மனித உடம்புல பாத்தீங்கன்னா சிரசே பிரதானம், அதாவது என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் சொல்லுவாங்க சித்தர்கள். அப்ப இந்த தலை தான் நம்ம ஒரு மனிதனுடைய உடம்புக்கு முக்கியமா இருக்குது. நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா 8 சான், அவங்க கையால் அளந்தீங்கன்னா 8 சான். அதுல முக்கியமானது தலை. அந்த தலையில தான் எல்லாமே இருக்கு. அதாவது பகிரங்கம் இருக்கு, அந்தரங்கம் இருக்கு. இந்த பகிரங்கம் அந்தரங்கமும் தலையில தான் நம்ம யோசிக்கிறதுல தான் நம்ம சொல்றோம். மனிதனுடைய அறிவும் தலையில தான் இருக்கு. அதே மாதிரி மனமும் அறிவும் ஒன்றுபட்டால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மனம் வேறுபட்டு அறிவு வேறுபட்டதுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்காது. சரிங்களா? இந்த சிரசுல என்ன இருக்குது? சிரசுல பாத்தீங்கன்னா அறிவு இருக்குது. அடுத்தது கபாலம், அடுத்தது ஆக்ஞா சக்கரம் சிரசுல தான் இருக்கு. சகசிரராமும் சிரசுல தான் இருக்கு. உச்சந்தலையில சகசிரராம் இருக்கு. மனிதனுக்கு அறிவும் தலையில தான் இருக்கு. லலாடம் தலையில தான் இருக்கு. லலாடத்தை திறந்தா துரியம், துரியத்தை திறந்தா துரியாதீதம். இது என்ன சாமி துரியம்ன்றீங்க, துரியாதீதம்ன்றீங்க, லலாடம்ன்றீங்க அப்படின்றா அங்கதான் அறிவு வேலை செய்யணும். நம்மளோட அறிவை சிறப்பா பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையலாம். இப்ப இதுக்கு எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி தான் எல்லா தெய்வங்களையும் நம்ம வசியப்படுத்த முடியும். எல்லா தேவதைகளும் தெய்வங்களும் வசியமாச்சுன்னா சிவபெருமான்ட்ட நம்ம சேரலாம். இதுதான் சித்தர்கள் சொல்லி கொடுத்த முறை. சரிங்களா? அப்ப நம்ம யோசிக்கணும். உள் மனசுல ஆழ் மனசுல யோசிக்கணும். அறிவை ரொம்ப வளர்த்துக்கணும். அறிவை வளர்த்தினாதான் எல்லா விஷயத்திலையும் நம்ம ஜெயிக்க முடியும். சரி, லலாடம்ன்றது தலை, மனது. லலாடத்தின் துரியம்னா உணர்தல், துரியாதீதம்னா காந்தல். நம்ம கண்ணில் மூடியே நம்ம பல உலகங்களுக்கு பிரபஞ்ச சக்தியை காணலாம். அதுக்கு நம்ம மந்திரங்கள், தந்திரங்கள், சித்திகள் எல்லாத்தையும் பெற வேண்டும். இதை காண்பவர் தான் குரு. அப்ப குரு சத்குரு நம்மளுடைய விஷயங்களை தெரியாத செயல்படுத்துறவர் தான் குரு. இப்ப குருன்றவர் யாரு? தன்னோட உணர்ந்தவர், அதாவது காண்பவர், ஏற்கனவே காண்டவர், அவர் தான் குரு. இப்ப தாய் தந்தை நம்மளுக்கு என்ன கொடுக்க? உடலையும் உயிரையும் கொடுக்குறாங்க. அந்த உடம்பை பரிபூரணமா வழிகாட்டி நடத்துறவர் தான் குரு. ஸோ அப்போ அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த குரு நிலையை குருவை தேடி அடைஞ்சிட்டாங்கன்னா, குருவை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம். இப்போ நான் சொல்றது அதுதான். யக்ஷினி தேவதைகளும் சரி, விஷ்ணுமாயாவும் சரி, ஜின்னும் சரி, எல்லாமே நம்ம குருவோட இருந்தால் மட்டும்தான் நீங்க அழகாக சிறப்பாக செய்ய முடியும், அதை வசியப்படுத்த முடியுன்றது தான் திருப்பி நான் இதை சொல்றேன். சரிங்களா? இப்போ கர்ண பிசாசினி, இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கர்ண பிசாசினின்றது ரொம்ப மோசமான ஒரு யக்ஷினி. கர்ண யக்ஷினி வேற. கர்ண யக்ஷினி தான் காதுல குறி சொல்றது, காதுல எல்லா விஷயங்களையும் சொல்றது. பொதுவாக யக்ஷினிகளை பத்தி நிறைய கேள்வி. யக்ஷினிகள் நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமான்னா 100க்கு 100 நல்லது தான் பண்ணும், கெடுதல் பண்ணாது. ஏன்னா யக்ஷினியோட சக்தியை இறைவன் அப்படிதான் படைச்சிருக்கிறார், சிவபெருமான் அப்படிதான் படைச்சிருக்காரு. அப்ப நம்ம அந்த யக்ஷினியை வச்சு நம்ம நல்லது மட்டும்தான் செய்ய முடியும். நல்லது செய்ய முடியும்னா மற்றவங்களுக்கு பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி யக்ஷினி வசியம் பெறணும், யக்ஷினி வேணும் அப்படின்றவங்களாம், யக்ஷினி உபாசனை எடுக்கணுன்றவங்க தான தர்மம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த யக்ஷினி அவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? இப்போ இதில் கர்ண பிசாசினி நான் இப்போ பார்க்க போகிறது, நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கர்ண பிசாசினுடைய இதில் உபாசனை இல்லை, இதனுடைய மந்திரங்களை நான் சொல்கிறேன். சிறப்பு, அதாவது எல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கர்ண பிசாசினி என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கர்ண பிசாசினி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானது, அபாயமானது. அதாவது இந்த கர்ண பிசாசினியை பத்தி உத்தரமரேஸ்வர தந்திரா அப்படின்ற நூல்லையும் தந்திரராஜ தந்திரா அந்த நூல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. என்கிட்ட பாத்தீங்கன்னா மந்திரங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா யக்ஷினியோட 54 யக்ஷினிக்கு என்கிட்ட மந்திரங்கள் இருக்கு. அதுல 16 யக்ஷினிய வசியப்படுத்துற உபாசனை முறைகள், அதுக்குரிய எந்திரம் எல்லாமே நான் கரெக்டா வச்சுட்டு நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல கர்ண பிசாசினியை பத்தி இந்த தந்திர நூல்களே மறைச்சு வச்சிருக்கு. சரியான குரு இல்லாம நீங்க அந்த கர்ண பிசாசினியை பூஜை பண்ணி வசியம் பண்ணீங்கன்னா
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீங்க தான் அந்த ஊருக்கே இல்லை, உலகத்துக்கே நீங்க தான் ராஜா, கர்ண பிசாசினி வசியம் பண்ணிட்டீங்கன்னா. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்குதோ, எந்த அளவுக்கு செல்வம், எல்லாரையும் வசியம். அரசனே இருந்தாலும், அவன் மந்திரியே, முதலமைச்சரே இருந்தாலும், பிரதம மந்திரியா இருந்தாலும் அவர் மனிதன் தான். அவரையே வசீகரிக்கிற சக்தி எல்லாம் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பல சாமியார்கள் இருக்காங்க, அகோரிகள் இருக்காங்க. என்ன சாமி அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க ஏன் அந்த மாதிரி எடுத்துக்கிறாரு, அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அந்த கர்ண பிசாசினி, கர்ண யக்ஷினியோட வசிய உபாசனை முறைகள் தான். அவங்கள வசியம் பண்ணி வைப்பாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு பாத்தீங்கன்னா ராஜகுருன்னு இருப்பாங்க. இந்த ராஜகுரு சொன்னாதான் அந்த அரசன் வந்து படையெடுத்து போவான். அப்பதான் அவன் எந்த நேரத்துல வரணும், எந்த நேரத்துல படை எடுக்கணும், எந்த நட்சத்திரம் வால் நட்சத்திரம் தோண்டுதா, எதிரியோட வால் நட்சத்திரம் எந்த திசையில தோணுது, வடகிழக்கு திசையில தோணுதோ அங்கதான் படையெடுத்து போகணும். அப்ப அந்த வால் நட்சத்திரம் காமிக்கும், இந்த இடத்துல இந்த நேரத்துல நீ இந்த செய்ய போரிடு மன்னா அப்படின்னு சொல்றவர் தான் ராஜகுரு. அரசனுக்கு இணையான பதவி உள்ளவர் தான் ராஜகுரு. அமைச்சர்களே கீழே தான் உட்காந்துருப்பாங்க, அரசனுக்கு பக்கத்துல தான் ராஜகுரு உட்காந்துருப்பாங்க. அந்த காலத்துல என்னன்னா அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க அதுக்குரிய வசிய வச்சிருப்பாங்க, வசிய மூலிகைகள், வசிய மை வச்சு அந்த அளவுக்கு எல்லாரையும் வந்து வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க. அரசனே அவரை கேட்டுதான் இளவரசனுக்கு பட்டம் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த குருவை பத்தி முக்கியத்துவமா சொல்றேன். ஏன்னா இந்த குரு மூலயமா இல்லாத கலைப்பாடு, குருவை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா எந்த மாதிரி வசியங்களையும் உபாசனைகளும் தேவதைகளையும் நீங்க வசியப்படுத்த முடியுன்றது தான் நான் சொல்றேன். இப்ப இந்த கர்ண பிசாசினி எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குதோ கடைசியில மரணம் வந்து பயங்கர மோசமா இருக்கும். உங்களை எப்படி சொல்றதுன்னா, நான் ஏற்கனவே என்னோட குருநாதருடைய ஃப்ரெண்டு பார்த்துருக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிரபலம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கர்ண பிசாசினியை வச்சு அவர் எங்க போய் இறந்தாருன்னே தெரியல. கடைசியில் அவரோட பணத்தை தேடுறதுக்கு 25 நாள் ஆச்சு. புழு பிடிச்சி அந்த நிலையில இறந்தார். ஆனா அவர் எல்லாரையுமே எங்க இருப்பாருன்னு தெரியாது, திடீர்னு வருவாரு, திடீர்னு கிளம்புவார். நார்த் இந்தியால தான் சுத்துவார், காசில தான் சுத்துவார். அந்த மாதிரி அந்த கர்ண பிசாசினி அந்த அளவுக்கு வச்சிருக்கும். ஆனா பெரிய புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். எப்படி யட்சினி உபாசனை நிறைய பேர் என்ன தெரியுங்களா, என்னடா சாமியே கைவிட்டுருச்சு நம்மள, கடைசியில என்னத்தை பண்றது அப்படின்ற நேரத்துல தான் சரி நம்ம அசுர சக்திகளை பிடிப்போமே அப்படின்ட்டு ஒரு சிலவங்க அந்த பயிற்சி எடுப்பாங்க. உண்மையிலே பாருங்க, அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கடைசியில எல்லாமே கைவிட்டு, சாமி சிவபெருமன் கைவிட்டுறார், பெருமாள் கைவிட்டுறார், இல்லாத வரதான் இருப்பாங்க. கடைசியில போடா அப்படின்ட்டு விட்டுட்டு அந்த அசுர சக்தியா செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்யும். அசுர சக்தி உங்களுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கும். அதுல ஒண்ணுதான் கர்ண பிசாசினி. இந்த கர்ண பிசாசினியோட மந்திரம் 5 விதமான மந்திரம் என்கிட்ட இருக்கு. இந்த 5 மந்திரத்தையும் நான் சொல்றேன், தயவு செய்து யாரும் பிராக்டிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா கர்ண பிசாசினி மந்திரம் என்கிட்ட இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நெட்ல போடுறது, யூடியூப்ல போடுறது அது எல்லாம் வந்து வேற நண்பர்களே. இந்த கர்ண பிசாசினி எப்படி மந்திரம் பண்ணணும், எப்படி பூஜை பண்றதுன்றத சொல்றேன், நீங்க செய்யாதீங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? கர்ண பிசாசினியோடைய முதல் மந்திரம் ஓம் ஹம் ஹன் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை வந்து நீங்க வந்து 1,25,000 முறை சொல்லணும். 1,25,000 முறை நைட்டு 11 மணிக்கு நீங்க வந்து இந்த பூஜையை ஆரம்பிக்கணும். இதை ஆரம்பிச்சு நீங்க இதை வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா கர்ண பிசாசினி உங்களுக்கு வசியமாகும். கர்ண பிசாசினி வசியமாகி என்ன பண்ணுன்னா உங்க காதுல, கர்ணம்ன்றது காது, கர்ண யக்ஷினின்றது காதுல சொல்ற இடத்துல, கர்ண பிசாசினின்னு பிசாசு. இந்த பிசாசு வந்துருச்சுன்னா நீங்க திருமணம் பண்ணிக்க கூடாது, எந்த பெண்ணு கூடயும் நீங்க இருக்கக்கூடாது, தான தர்மங்கள் செய்யணும். உங்களுக்கு இதை கரெக்டா செஞ்சீங்கன்னா இந்த கர்ண பிசாசினி உங்களுக்கு செல்வம், பணம், அதாவது பணம், புகழ், வீடு, நகை எல்லாத்தையுமே கொடுக்கும். ஆனா ஆபத்தானது, திருப்பியும் சொல்றேன், சரிங்களா? அடுத்தது 2வது மந்திரம், கர்ண பிசாசின்ற 2வது மந்திரம் ஓம் அரவிந்தே ஸ்வாஹா. இது வந்து பாத்தீங்கன்னா 10,000 முறை டெய்லி 21 நாள் கொடுக்கணும். அப்ப 2,10,000 முறை நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முக்காலத்தையும் சொல்லும். ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கடந்த காலம், நிகழ்காலம், நடக்க போற எதிர்காலத்தை சொல்லும். ஜாதகனுடைய கனவுல வந்து சொல்லும். அவன் என்ன எதுன்றத எல்லாத்தையுமே தெரிவிக்கும். அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு நகை வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே சொல்லும் அந்த கர்ண பிசாசினி. ஸோ இது 2வது மந்திரம். 3வது மந்திரம் கர்ண பிசாசினியோட 3வது மந்திரம் ஓம் க்ரீம் ஸ்மான் சமான் சக்தி பகவதி கர்ண பிசாசினி ரூபிணி பதவத ஸ்வாஹா. நீங்க வந்து நதிக்கரை ஓரத்துல சொல்லணும். இது வந்து எப்படின்னா 10,000 முறு டெய்லியும், அதாவது தினமும் 10,000 முறு 48 நாட்கள், ஒரு மண்டலம். அப்ப 4,80,000 மந்திரம் இதை வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா கர்ண பிசாசினி உங்களுக்கு வசியமாகும்.
கர்ண பிசாசினி வசியமாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லும். இது 3வது மந்திரம். 4வது மந்திரம் பாருங்க நண்பர்களே. 4வது மந்திரம் ஓம் கர்ண பிசாசினி மகர்ஜி பிரவிஷ் அதிதானதமான வர்தமான சத்தியம் சத்தியம் கதையே ஸ்வாஹா. சத்தியம் சத்தியம் கதையே ஸ்வாஹா. இது 4வது மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலும் கர்ண பிசாசினி இது 1 லட்சம். 1 லட்சம் நீங்க சொன்னீங்கன்னா கர்ண பிசாசினி உங்களுக்கு வசியமாகும். ஆனா ஒரு விஷயம் மக்களே, கர்ண பிசாசினியை வசியம் பண்றதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரம் 1 லட்சம், உயிர் கட்டு மந்திரம் 1 லட்சம். ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம கட்டணும். கட்டிட்டு தான் அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்போ அந்த உடல் கட்டு உயிர் கட்டு மந்திரங்கள் ரொம்ப பெருசா இருக்கும். அதுதான் பிரதானம். ஏன்னா நம்ம கட்டணும்னா நம்மளோட சுத்தி கட்டிட்டு அந்த பிசாசினியை நம்ம ஏவல் கமாண்ட் தான் பண்ணணும். அது நம்மளை அடிச்சாலும் அது நம்மளை பிடிச்சாலும் அதை காத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா அனுமன் சாலிசா பவர்ஃபுல் மந்திரம். நரசிம்ம கவசம் இதுவும் பவர்ஃபுல். நரசிம்ம கவசம், ஹனுமன் சாலிசா, அனுமந்த கவசம் இதெல்லாம் நம்ம படிச்சு அந்த கர்ண பிசாசினியை ரிலீஸ் பண்ணலாம். முடியாதெல்லாம் கிடையாது. இப்போ அதை உருவாக்குறதுக்கு வழி இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு இதுதான் குரு தேவை. அது ஒருத்தவங்க கர்ண பிசாசினி பிடிச்சிருக்கும் போது எடுக்கலாம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இந்த கர்ண பிசாசினோட மந்திரங்கள் நிறைய இருக்குது. அதுல கர்ண பிசாசனுடைய தோற்றம் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 ஊர்ல அந்த கர்ண பிசாசனியை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது நீங்க போனீங்கன்னா அந்த கோயில்ல பார்க்கலாம். மதுரால இருக்கு. புத்த மதத்துல யக்ஷினியை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பார்கட்ல இருக்கு, சாஞ்சியில இருக்கு, மதுரால இருக்கு. ஸோ இந்த 3 ஊர்லயும் பாத்தீங்கன்னா தூண்ல அந்த கர்ண பிசாசனுடைய சிலையை செதுக்கிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கர்ண பிசாசனி ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஆபத்தானது. உபாசன முறையே யாருமே சொல்ல மாட்டாங்க பொதுவா. இப்போ நான் உங்களுக்கு மந்திரம் தான் சொல்றேன். உபாசன முறை அதனுடைய பூஜை முறைகள்லாம் ரொம்ப சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜை முறை. சரிங்களா? அடுத்தது 5வது மந்திரம் ஓம் ஸ்ரவன் பிசாசினி வசி வசி ஸ்வாஹா. இதுவும் 5வது மந்திரம். இதையும் நீங்க பாத்தீங்கன்னா 1,25,000 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கர்ண பிசாசினி வசியமாகும். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இது உங்களுக்கு நான் பூஜை பண்றதுக்கோ உபாசனை பண்றதுக்கோ சொல்லல. ஸோ இந்த தேவதைகள், துர்தேவதைகள், அசுர சக்திகள் அதிகமான சக்தி உள்ளவை. அந்த அளவுக்கு அது நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கும். இந்த கர்ண பிசாசினியை பத்தி நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனாலதான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால பொதுவாக யக்ஷினிகள் நல்லதே தான் செய்யும். அதுக்கு யக்ஷினிகள் நல்லது செய்யறதுக்காகவே படைக்கப்பட்ட தேவதை. ஸோ அதனால நீங்க யார் வேணாலும் ஆண் பெண் எல்லாருமே வசியம் பண்ணலாம். பெண்கள் நிறைய பேர் கேட்கறாங்க ஃபோன் பண்ணி, சாமி இந்த மாதிரி பெண்கள் வசியம் பண்ணலாம். தாராளமா வசியம் பண்ணலாம். யக்ஷினியே பெண் தான், யக்ஷன் தான் ஆண். ஸோ அந்த யக்ஷினியை வசியம் பண்ணாலே உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்துடும். ஏன்னா யக்ஷன் குபேரனோட வம்சம். அப்ப செல்வ செழிப்பு வரும்னா கண்டிப்பா நீங்க தாராளமா யக்ஷினியை வசியம் பண்ணலாம். ஸோ இந்த கர்ண பிசாசினி முறை ரொம்ப சிறப்பான ஒரு முறை. அதுதான் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.